நீங்க எங்கயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இயேசுவை வச்சு யாராவது மந்திரவாதம் பண்ணி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்படவே முடியாது. இயேசு வச்சு அந்த மந்திரவாதம் பண்ண சொல்லுங்க பாப்போம். அவ்வளவுதான். ஒருத்தனை செய்ய மாட்டான். மந்திரவாதி கேட்டு பாருங்க, அவனுக்கு தெரியும் இயேசுவை வச்சு மந்திரவாதம் பண்ணவே முடியாதுன்னு தெரியும். அவர் பரிசுத்தமுள்ள தேவன், அவர் மந்திரத்திற்கு கட்டுப்படுகிறவர் அல்ல. அதே சமயத்துல எதை வச்சு மந்திரவாதம் பண்ணுவேன் நான் கேட்டு பாருங்க. நீங்க ரகசியமா கேட்டா சொல்லுவான், ஏதோ பக்தியா இவங்க கடவுள் கும்பிடுறாங்களோ அவளெல்லாம் அடக்கி வச்சிருக்கிறான். அவன் கூப்பிடுவான், அந்த ஆவியவா நான் சொல்ற இடத்துக்கு போய் செய்யன்னு சொல்லி. இதுதான் உண்மை. நான் ஒரு மந்திரவாதியா இருந்த ரட்சிக்கப்பட்ட ஒரு ஆளோடு பேசினேன். அப்ப அவர் இதெல்லாம் சொன்னார், இந்த ஆவிகளை என்னென்ன விதமா மந்திரவாதம் செய்து கட்டுப்படுத்த முடியும், இதையெல்லாம் நாங்க கட்டுப்படுத்தி தான் மந்திரவாதம் செய்வோம் என்பதாக அவர் சொன்னார். இதான் உண்மை. இப்ப இந்த மந்திரவாதி இயேசுவை பார்த்தவனு நடுக்க வந்து விட்டாரு. என்னடா இது இவர் வந்து நிக்கிறாருன்னு சொல்லி. இயேசு வந்து சொன்னார், என் பிள்ளைகளுக்கு விரோதமாய் மந்திரவாதம் பண்றியா? என் பிள்ளைகள் அவர்கள். என் பிள்ளைகளுக்கு விரோதமாய் மந்திரவாதம் செய்ய உனக்கு எப்படி துணிகரம் வந்தது? என் கரம் உனக்கு விரோதமாய் எழும்பும். ஆண்டவர் சொன்னார், என் பிள்ளைகளுடைய வீட்டை விட்டு அவளை வெளியேற சொல், அல்லது என் நியாயத்தீர்ப்பு வெளிப்படும், என் கரம் நீட்டப்படும், நீ சொல் என்று சொல்லிவிட்டு இயேசு மறைந்து விட்டார்.